Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஏன் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார்? ஏன் நம்மை புதிதான வழிகளில் நல்ல வழிகளில் நடத்துகிறார்? ஏனென்றால் தாம் நல்ல மெய்ப்பன் என்பதை நிரூபிப்பதற்காக, தம்முடைய புகழை நிறுவுவதற்காக, தம்முடைய நாமத்தின் மேன்மையை உறுதிப்படுத்துவதற்காக அப்படி நடத்துகிறார். அவர் நல்ல மெய்ப்பன். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறவர்களை பார்க்கும் போதே தெரியும் இது எங்கிருந்து வருதுன்னு. கர்த்தர் நடத்தின ஆளை பார்த்தாலே தெரியும் கர்த்தர் இருந்தால நடத்துறார் என்பது தெரியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஆளுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் இருக்கும். ஒரு பெரிய திருப்தி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லா விதத்திலையும் அந்த ஆளுடைய வாழ்க்கையிலே இருக்கும். அது நிமித்தமாக தான் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் நாம் எல்லோரும் நம்முடைய சொந்த வழிகளை தெரிந்து கொள்ளுகிற ஆடுகளை போல இருக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 6ஆம் வசனம். ஏசாயா மனிதர்களை ஒரு ஆட்டை போல விவரிக்கிறார். நாமும் ஆடுகளை போலதான் இருக்கிறோம். ஆனா எந்த மாதிரி ஆடுகள் பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். என்ன பிரச்சனை? அநேகருக்கு தங்களுடைய வழியிலே போக வேண்டும், தாங்கள் நினைத்ததை அவர்கள் செய்ய வேண்டும், தாங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும், தங்களுடைய ஆசைகள் தான் முக்கியம், தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதுதான் வாழ்க்கை, தங்களுக்காகவே வாழ வேண்டும், இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விருப்பம், என்னுடைய திருப்தி, என்னுடைய தேவைகள், இவைகள் தான் முக்கியம் என்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வழிகளிலே வழி தப்பி போனோம் என்று சொன்னால் தெரியாம போயிடல, இவள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவன் தன் வழியிலே போகிறவனாயிருக்கிறான். அதிலே நஷ்டம் ஏற்படுகிறது, இப்படி நடந்து பிரயோஜனம் இல்லை, இதிலே துன்பம் தான் உண்டு என்று தெரிந்தும் மனிதன் தன்னுடைய வழிகளிலே தான் அவன் செல்லுகிறான். தன்னுடைய வழியை மாற்ற முடியாதவனாயிருக்கிறான். ஏன்? அவனுக்கு ஏன் உரிமை? நான் நடப்பேன், நான் எப்படியோ இருந்துக்குவேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்வேன், என்னுடைய திருப்தி தான் முக்கியம், நான் இஷ்டப்பட்டதை செய்வேன் என்பதுதான் மனிதனுடைய இயல்பான தன்மை. ஆண்டவரிடத்தில் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதைத்தான் முக்கியமாக மாற்றுகிறார். எதை மாற்றுகிறார்? நான் என்னுடைய வழிகளில் செல்லுவேன் என்பதை மாற்றி நான் ஆண்டவருடைய வழிகளில் செல்ல போகிறேன், என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், அவர் என்னை நடத்தட்டும், நான் அவருடைய வழிகளில் செல்ல போகிறேன் என்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பெரும் மாறுதல். நீதிமொழிகளை வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நாம் போகிற வழிகள் அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? இது அருமையான வழி, இதுதான் சரி அப்படின்னு நாம் தீர்மானிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று திட்டவட்டமாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. மனுஷன் தன்னுடைய வழியே தெரிந்து கொண்டு அதிலேயே நடந்து கொண்டால் அது மரணத்திற்கு ஏதுவான வழிகளாய் இருக்கிறது. அவனை நாசமாக்குகிற, அவனை வீணாக்குகிற வழிகளாய் அவைகள் இருக்கிறது. இதன் மத்தியிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அந்த வழியை விட்டுவிட்டு இந்த வழியை தெரிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க? நம்முடைய பழைய வழிகளை விட்டுவிட்டு புதிய வழிகளை, அவர் நடத்துகிற வழிகளை தெரிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் நடத்துகிற வழிகள் மரண வழிகள் அல்ல, அது ஜீவ பாதையாயிருக்கிறது. நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்க போனால் மனிதன் தன்னுடைய சொந்த வழியிலே வாழ்ந்து, உலகம் முழுவதும் பார்க்கலாம் ஜனங்களை தன்னுடைய சொந்த வழிகளில் வாழ்ந்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளும்படியாக தனக்காகவே வாழ்ந்து மனிதன் இப்படியா வாழ்ந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு அதன் நிமித்தமாக தான் குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கிறது. மனுஷர்கள் வேதனைகளில் இருக்கிறார்கள். இருதயங்கள் நொறுங்கி போனவர்களாய், வேதனையுற்றவர்களாய் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், மனதிலே பிரச்சனைகள், உணர்ச்சிகளிலே பிரச்சனைகள், சரியாக அந்த உலகத்தில் வாழ முடியவில்லை, எந்த வேலையிலும் நிலைக்க முடியவில்லை, திருமணத்திலே
சரியாக வாழ முடியவில்லை, எதிலுமே நன்றாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் தங்களுடைய வழிகள் போகிறதுனாலே தான் எல்லாவற்றிலுமே தோல்வி அடைகிறது. மனிதன் தன்னுடைய வழிகளை தெரிந்து கொள்கிறபடினால்தான் எல்லாத்திலேயும் அவனுக்கு நிலையான நிலை இல்லாமல் போகிறது. அவனுடைய வழிகள் அவனை மரணத்துக்கு நடத்துகிறது, நஷ்டத்திற்கும் வேதனைக்கும் அவனை நடத்துகிறது. உலகம் முழுவதிலையும் பார்க்கிறோம். ஏன் திருமணங்கள் உடைந்து போகிறது? திருமண உறவுகள் நொறுங்கி போகிறது. ஏன் இன்றைக்கு விவாகரத்து பண்ணிக் கொள்ளுகிறார்கள்? ஏன் இன்றைக்கு சண்டையிட்டு பித்துக் கொள்ளுகிறார்கள்? ஏன்? தன்னுடைய வழிகள். என் வழிதான் முக்கியம், நான் நினைச்சதான் முக்கியம், என்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும், எனக்கு நான் நினைச்சது நிறைவேற வேண்டும் என்று எல்லாரும் தனக்காகவே வாழ்ந்து கொண்டு இப்படியாய் இருக்கிறதுனாலதான் அந்த உலகம் ஒருவர் பிச்சு பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்கிறது. ஆகையால் தான் குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, ஆகையால் தான் மனசிலே ஒரு நிம்மதி இல்லாத நிலை, ஆகையால் தான் உள்ளத்திலே பொறாமைகள், பலவிதமான வேதனைகள், ஆகையால் தான் உள்ளத்திலே சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை. உலகத்தை பாருங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று. ஏன்? தங்களுடைய வழிகளில் போகிறதுனால. நீங்க நிறைய விக்கிற மாத்திரை என்ன? தூக்க மாத்திரை. தூக்கம் சும்மா ஃப்ரீயா கிடைக்குதுங்க, விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. தூக்கம் எப்படி கிடைக்குது? ஃப்ரீ. எல்லா மனுஷனுக்கும் அது உரிமை, தூங்கலாம். ஆனா இதைத்தான் பாவம் மனுஷன் போய் மாத்திரையா வாங்கி போட்டு அவன் தூங்கிட்டு கிடக்கிறான். ஏன்னா உள்ளத்திலே பிரச்சனை, ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறபடினாலே தான் தூக்கம் வருகிறது இல்லை. அது வேதனை ஏன் வருகிறது? எல்லா பிரச்சனைகளுக்கும், மனிதனுடைய எல்லா பிரச்சனையும் நம்ம ஆள பார்ப்போம் என்றால் ஏன் அந்த பிரச்சனைனா, அவனவன் தன் வழியில நடக்கிறான், அவனவன் தனக்கு பிரியமானதை செய்யறான், அவனவனுக்கு தான் முக்கியம், தான் நினைச்சதுதான் முக்கியம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடையதுதான் முக்கியம் என்று அவனவன் தனக்காகவே வாழ்கிறான். உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அவன் என் குடும்பம் தான் முக்கியம், என் வீடு தான் முக்கியம் அப்படி வாழ்றான். வீட்டுக்குள்ள பார்க்கும்போது பொண்டாட்டி புருஷன் பார்க்கும்போது புருஷன் நான் தான் முக்கியம், எனக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கிறான். இப்படி இந்த சுயநலத்தினாலே தன்னுடைய வழிகளை மனிதன் தெரிந்து கொள்கிறதுனாலே தான் இன்றைக்கு அவ்வளவு நஷ்டமும். அந்த வழியை மாற்றிக்கொள்ள முடியாதனாலே அநேகர் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆன பிறகும் அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லாத நிலை. ஏனென்றால் அந்த வழிகளை மாற்றிக்கொள்ளுகிறதே கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இயேசுவண்டில் வந்து விட்டார்கள். ஆனால் அந்த பழைய வழி, தன்னலத்தையே நாடி தனக்காகவே வாழ்ந்து தன்னையே யோசித்து தனக்காகவே ஜீவிக்கிற அந்த வழியை, தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளாத காரணத்தினாலே தான் அவர்களுக்கு உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த நிம்மதி, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த குழப்பமான உலகம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், திருப்போம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நல்ல கவனிங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். என்ன சொல்லுகிறார் இயேசு? என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பின்னே வர விரும்பினால், அதே பாருங்க, இந்த வசனத்தின்படி பார்த்தா நிறைய பேர் இயேசுவை பின்பற்றுவதில்லை கிடையாது. என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொன்னா அதை வெறுத்து, இதை வெறுத்து, மீனை வெறுத்து, கறியை வெறுத்து, செருப்பை வெறுத்து அப்படி கிடையாது, துணியை வெறுத்து அப்படி கிடையாது. அதெல்லாம் வெறுக்க சொல்லவே இல்லை ஆண்டவர். எதை வெறுக்க சொல்றாருன்றதை நம்ம பாக்குறது இல்ல. எதை வெறுக்க வேண்டியதில்லை அதை வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம். எதை வெறுக்க வேணுமோ அதை விரும்பி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை வெறுக்க சொல்ல ஆண்டவர். எதை வெறுக்கணும் என்றார், தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சுயநலங்களை, தனக்காகவே வாழ்கிற தன்னுடைய வழிகளை, தான் தெரிந்து கொள்ளுகிற வழிகளை அவன் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த சிலுவை என்ன? ஆண்டவருடைய வழி. அதுதான் நாம் சுமக்க வேண்டிய சிலுவை. சிலுவையில் ஆண்டவருடைய பாவத்தையும் ரோகத்தையும் தரித்திரத்தையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டியதில்லை. அவர் சுமந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அவர் சுமந்ததை அவர் மட்டும்தான் சுமக்க முடியும். நாம் சுமக்க பார்த்தோம் என்றால் நாம் ரட்சகராக பார்க்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. தரித்திரத்தையும் பிணிகளையும் ரோகங்களையும் வியாதிகளையும்
பாவத்தையும் நாம் சுமக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். சிலுவையிலே தீர்த்த காரியங்கள் அது. அந்த சிலுவை திருப்பி தூக்கிக்கோன்னு சொல்லல, ஏனென்றால் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சிலுவை நாம் சுமக்க வேண்டும்? நாம் சுமக்கிற சிலுவை வேறொரு சிலுவை. அது கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், என்னை அவருக்கு நான் அடிமையாக்குகிறேன், என்னுடைய வழிகளை விட்டு அவருடைய வழியை நான் தெரிந்து கொள்கிறேன், என்னுடைய வழிகள் எனக்கு பிரியமானவர்கள் இருந்தாலும் அவைகளை எடுத்து இறக்கி விட்டு நான் அவருடைய வழிகளை, அது அவ்வளவு நல்லதாக தெரியாத போதிலும் அதை நான் தெரிந்தெடுத்துக் கொண்டு அதிலே நடக்கிறேன் என்பதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது. ஆண்டவரை பின்பற்றுவது என்றால் அன்றாடம் அவரை பின்பற்றுவது இதுதான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வழியை வெறுத்து அவருடைய வழியை தெரிந்து கொள்வதுதான் இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு அடையாளமா இருக்கிறது. அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா ஏதோ கோயிலுக்கு போனோம், பாட்டு பாடணும், காணிக்கை கொடுத்தோம், வந்தோம், கிறிஸ்தவ மறுபடி கல்யாணம் பண்ணோம், கிறிஸ்தவ மறுபடி குழந்தைக்கு பேர் வச்சோம், கிறிஸ்தவ மறுபடி அடக்கம் பண்ணோம், கிறிஸ்தவ மறுபடி இதை பண்ணோம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ முறைப்படி சில காரியங்களை பண்றது, அதெல்லாம் ஒரு சின்ன பகுதி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? தினந்தோறும் நடக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? தினந்தோறும் தன்னுடைய வழிகளை வெறுத்து ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றுவேன் என்று தீர்மானித்து அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர மற்றவை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தன்னை வெறுத்து, தன்னுடைய வழிகளை வெறுத்து, தன்னுடைய காரியங்களை மறந்து ஆண்டவருடைய காரியங்களை சுமந்து திரியவர்களாக இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திட்டவட்டமாக வேதத்திலே போதிக்கப்படுகிறது. தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த அனுபவம் இல்லை என்றால் உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ருசி பார்க்கவில்லை என்று அர்த்தம். இந்த அனுபவம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆடுகளை போல அது மேய்ஞ்ச இடத்திலேயே மேய்ஞ்சு தான் போன வழியிலேயே போய் வேற வழி தெரியாம அதிலேயே வாழ்ந்து கொண்டிருந்து கடைசியில சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாம எப்படி அவதிப்பட்டு நொந்து போகுதோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். இந்த வழிகளை மாற்றிக்கொள்ள நாம் நம்முடைய மெய்ப்பனை பின்பற்ற நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அவருக்கு பின்னால் போக, எனக்கு பின்னால் வர வேண்டும் என்றால், இயேசு சொன்னால் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால், அந்த மெய்ப்பனுக்கு பின்னால போகவில்லை என்றால் நமக்கு அந்த ஆடுகளுடைய நிலைதான். அந்த மெய்ப்பனுக்கு பின்னால் போனால் நம்மை புதிய வழிகளிலே, நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்துகிறார், நம்மை திருப்திப்படுத்துகிறார். ஆக ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். எந்த அனுபவம்? நம்மை நாமே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம். நம்முடைய வழிகளை வெறுத்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறது, அதுதான் சிலுவை எடுத்து பின்பற்றிக் கொள்கிறது. ஒரு ஆளை பார்த்த நான், நொந்து போய் காஞ்சி போய் இருக்கிறார். வந்தார், என்னங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீங்க வாங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். அப்படிதான் இருக்காரு பாக்குறது. இவர் ஜெபம் பண்ணி நமக்கு ஏதாவது ஆயிட போகுது, நானே அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன். கூப்பிட்டேங்க, வாங்க என்ன விஷயம், என்ன ஜெபம் பண்ணிட்டு போறேன். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேங்க, இந்த ஜெபம் தான் உங்களுக்கு தேவையா இருக்குது. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள தெரியவில்லை. தான் வழி, தான் நினைச்சது நிறைவேறணும், தான் நினைச்சது நடக்க வேண்டும் என்று தன்னுடைய வழிகளில் நடக்கிறார். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்ய போகிறதில்லை. ஆண்டவர் அவரை திருப்திப்படுத்த போகிறதில்லை. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறதில்லை. ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை முழுமையாக அவர் அடைய போகிறதில்லை. இன்னைக்கெல்லாம் பைபிளை தூக்கி நான் ஊழியர் சுத்திட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய மெய்யான அந்த பராமரிப்பையும் அவருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமற் போவோம். ஏனென்றால் நாம் நம்முடைய சொந்த வழிகளில் நடக்கிறோம், ஆண்டவருடைய வழிகளிலே அல்ல. ஆண்டவருடைய வழியில போகும்போதுதான் அதிலே சந்தோஷம், சமாதானம், சகல நிறைவுகளும் இருக்கிறது. ஆகவே தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று சொல்லும் போது உண்மையாகவே நம்முடைய வழிகளை வெறுத்து ஆண்டவருடைய வழிகளை தெரிந்து கொண்டு சரி அவருக்கு பின்னால் போக போகிறேன் என்று போவதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பான்மை மாற்றப்பட்டவர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.